ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை பச்சை செலவு கிரேவி தான் வைக்க போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு இல்லாட்டி துவரம் பருப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும். சீரகம், மிளகா, பச்சை மிளகா இல்லாட்டி வரமிளகா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் போட்டுட்டு வெங்காயம், பூண்டு இதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது வணங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் வெங்காயம் பூண்டும் கம்மியாக போட்டு தக்காளி ஒன்று தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா ஒரு 2 தக்காளி 3 போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி போடும்போது எந்த கிரேவினாலுமே கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாவே வரும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரையை முதல் நாளே பறித்து வச்சுட்டேன். அது ஒரு பறித்து கவரில் போட்டு வச்சிட்டோம்னா அது தனித்தனியாக உதிரியாக வந்துடும். நம்ம தனியாக அதை கொண்டு க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது நம்ம வீட்லேயே அரைச்ச மஞ்சள் பொடி. கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இது மஞ்சள் கலரில் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம தனியாக அரைக்கும் போது அப்படி தான் இருக்கும். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பச்சையாக அரைச்சி வச்சதை அதில் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா பச்சையாக போட்டிருக்கும். நல்லா கொதிச்சுட்டு உப்பு சேர்த்து அந்த கொதி வந்து தான் அந்த முருங்கைக்கீரையோட ஸ்மெல் வரும். அது வரும்போது உப்பு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க.